நாளைக்கு ரிலீஸ் ஆக போற கவின் அவர்களோட மாஸ்க் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம காந்தாவா இருக்கட்டும், கும்கி 2வா இருக்கட்டும், ஆண் பாவம் பொல்லாதது, ஆரோமலே இந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இத நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பார்க்கிங் மூவி தான். ஸோ பார்க்கிங் மூவில அவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஈகோ கிளாஷ் போகும். அந்த ஈகோ கிளாஷுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங்கா இருக்கிறது அந்த சின்ன ஸ்க்ராட்ச் தான். கார்ல விழக்கூடிய அந்த ஸ்க்ராட்ச் தான். அந்த ஸ்க்ராட்ச தான் ஃப்ரேமாவே நேத்து வச்சிருக்கோம். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு தமிழ் செல்வன், எம்பி விஜய், ரஹீம் முகமது, வில்லன் 60 கேமிங், நாகராஜ் கே. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஸோ எல்லா படத்துக்குமே நம்ம வந்து நேத்து பார்த்த கலெக்ஷனுக்கும், இன்னைக்கு பார்த்த கலெக்ஷனுக்கும் எது ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு, எது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோய் ரோய் பினாலே அப்படிங்கிற அஸ்ஸாமிஸ் திரைப்படம் டே 20 இந்தியாவில் 58 லட்சம், டோட்டலா 27 கோடியே 42 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஸோ ரோய் ரோய் பினாலே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சூப்பரா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஸோ லாலோ அப்படிங்கிற குஜராத்தி திரைப்படம் டே 41 இந்தியாவில் 3 கோடியே 21 லட்சம், டோட்டலா 71 கோடியே 81 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படமும் நல்லா ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரிய கலெக்ஷன், ஆக்சுவலா பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. அதாவது எனக்கு தெரிஞ்சு 41வது நாள் ஒரு படம் 3 கோடிக்கு மேல வசூல் பண்ணுது அப்படின்னா அது எப்படிப்பட்ட பெரிய கலெக்ஷன். ஸோ அப்புறம் இதை சொல்லும் போது, இந்த படத்தோட வசூலை சொல்லும் போது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த படம் குஜராத்தில மட்டும் ஓடுதா இல்ல ஹிந்திலயும் ஓடுதானே? இந்த படம் குஜராத்தில மட்டும்தான் ஓடுது, ஹிந்தில ஓடல. குஜராத்திலே இவ்வளவு பெரிய கலெக்ஷன். அப்புறம் ஹக் அப்படிங்கிற படம் டே 13 இந்தியாவில் 41 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம், 21 கோடியே 25 லட்சம் இந்தியாவிலும், 26 கோடியே 55 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 6 இந்தியாவில் 4 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடி, டோட்டலா 56 கோடியே 97 லட்சம் இந்தியாவிலும், 72 கோடியே 73 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டே 5 கம்பேர் பண்ணும்போது டே 6 கொஞ்சம் வேர்ல்டு வைடு கலெக்ஷனுமே சரி, இந்தியா கலெக்ஷனுமே சரி கம்மியாக இருக்கு. ஆனா இது சூப்பர் கலெக்ஷன் தான். அது இந்த 2 நாளையும் கம்பேர் பண்ணும்போது டிராப் இருக்கு. அப்புறம் தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படம் டே 13 ஆந்திரா தெலுங்கானால 41 லட்சம், உலகம் முழுக்க 45 லட்சம், 18 கோடியே 33 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 24 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 38 கோடி பட்ஜெட். டை சிரே அப்படிங்கிற படம் டே 20 கேரளால 31 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம், 39 கோடியே 27 லட்சம் கேரளாலையும், 80 கோடியே 68 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 24 கோடி பட்ஜெட். அப்புறம் ரியோ ராஜா அவர்களோட ஆண் பாவம் பொல்லாதது நேத்து 20வது நாள் தமிழ்நாட்டுல 38 லட்சம், உலகம் முழுக்க 40 லட்சம், 21 கோடியே 73 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 23 கோடியே 29 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சூப்பரா ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு நாளுமே. இதுல வேற நடுவுல சர்ப்ரைஸா பெரிய கலெக்ஷன் வேற இன்க்ரீஸ் வேற ஆகுது. ஸோ ஆரோமலை அப்படிங்கிற படம் நேத்து 13வது நாள் தமிழ்நாட்டுல 9 லட்சம், உலகம் முழுக்க 10 லட்சம், 3 கோடியே 45 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 69 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடியே 25 லட்சம் பட்ஜெட். அப்புறம் கும்கி 2 நேத்து 6வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா தமிழ்நாட்டுல 36 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம், 1 கோடியே 89 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 99 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட வந்திருக்கு. டே 1 டே 2 கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் இன்க்ரீஸ் வந்திருக்கு தான். ஸோ பாப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. 7.5 கோடி பட்ஜெட். அப்புறம் துல்கர் சல்மான் அவர்களோட காந்தா திரைப்படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. மத்த எல்லா இடத்துலயுமே பயங்கர டிராப். தமிழ்நாட்டுல 88 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 32 லட்சம், கர்நாடகால 15 லட்சம், கேரளால 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 20 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 88 லட்சம். டோட்டலா 8 கோடியே 61 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 6 கோடியே 82 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 2 கோடியே 19 லட்சம் கர்நாடகாலையும், கேரளால 4 கோடியே 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 74 லட்சம், உலகம் முழுக்க 32 கோடியே 14 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ காந்தா அப்படிங்கிறது ஓப்பனிங் வீக்கெண்ட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் பயங்கர டிராப் இருக்கு. நேத்து கூட ஒரு பயங்கர டிராப் ஆயிருக்கு இந்த படம். அப்புறம் கவினும் ஆண்ட்ரியாவும் நடிச்சு வெற்றிமாறன் அவர்களோட தயாரிப்புல வர படம் தான் மாஸ்க். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம்.
அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு டீசென்டான ஓப்பனிங் வந்திருக்கு, டீசென்டான புக்கிங் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல இந்த படம் வந்து 31 லட்சத்துக்கு புக் ஆயிருக்கு. 33 லட்சத்துக்கு உலகம் முழுக்க இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு சூப்பர் விஷயம். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு 40 45 கிட்ட வந்தா கூட நாளைக்கு இந்த படம் டே 1 கிட்டத்தட்ட நெருங்கி 1 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க? நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை வந்து பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்தது அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத்ல பயங்கரமா பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு இல்லாம இந்த ட்ரெய்லர் கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 27 இயர்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் பாபி டியோலும் பிரீத்தி சிந்தாவும் சேர்ந்து நடிச்சு ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. பாட்டுலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த படத்துல. ஸோ இந்த படம் வசூல் ரீதியா ஒரு பெரிய ஹிட். தமிழ்லையும் இந்த படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்க. நம்ம பிரபுதேவா அவர்களோட டைரக்ஷன்ல விஜய் நடிச்ச வில்லு தான் இந்த சோல்ஜரோட ரீமேக். அது அபிஷியல் ரீமேக்கா என்னன்னு தெரியல, ஆனா எக்ஸாக்டா இந்த ஸ்டோரி தான். ஸோ சோல்ஜர் 1998 ஆண்டு ரிலீஸ் ஆகி இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 35 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 37 கோடியே 85 லட்சம். பட்ஜெட் 7 கோடியே 50 லட்சம். ஷேர் 17 கோடிக்கு மேல வந்து வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் சவுத் இந்தியாவில ஹையஸ்ட் கிராசர் 2025ல டாப் 10ல எந்தெந்த படம் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுல 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து சங்கர் அவர்களோட இயக்கத்துல வந்த கேம் சேஞ்சர், ராம் சரண் அவர்களோட திரைப்படம் 205 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து வெங்கடேஷ் அவர்களோட சங்கராந்திக்கு வஸ்துனம் 219 கோடியே 86 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து மோகன்லால் அவர்களோட மிகப்பெரிய வெற்றி படமான தொடரும் 235 கோடியே 31 லட்சம் வந்து வசூல் பண்ணி 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து அஜித் குமார் அவர்களோட குட் பேட் அக்லி. இந்த படம் வந்து 255 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து L2 எம்புரான். இதுவுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி. 269 கோடியே 56 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்புறம் தே கால் இம் ஓஜி, இந்த படம் வந்து 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. 302 கோடியே 14 லட்சம். லோகா சாப்டர் 1 சந்திரா, இந்த படம் வந்து 303 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணி 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. மகாவதார் நரசிம்மா, இந்த படம் வந்து 325 கோடியே 60 லட்சம் வந்து வசூல் பண்ணி 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல லோகேஷ் அவர்களோட இயக்கத்துல கூலி திரைப்படம் இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. 527 கோடியே 50 லட்சம். முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஆப்வியஸ்லி கன்னடால வந்த காந்தாரா சாப்டர் 1 தாங்க. 859 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணி இப்போதைக்கு சவுத் இந்தியாலே ஹையஸ்ட் கிராசர் மட்டும் இல்ல, இந்தியாலேயே 2025ல ஹையஸ்ட் கிராசர் படமா அமைஞ்சிருக்கு காந்தாரா சாப்டர் 1. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.